பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, வாய திறந்து பேசவே மாட்டாங்க. அப்போ அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க? அவங்க நியூரலா கனெக்ட் ஆயிருக்காங்க. டெலிபதில பேசுற மாதிரி பேசிப்பாங்க. ஸோ மனுஷங்களும் இதே இடத்துல தான் இருக்கோம். ஆனா மனுஷங்களுக்கு ஏன் டெலிபதி வொர்க் ஆகல அப்படின்னா, நம்ம நியூரலா கனெக்ட் ஆகல. ஸோ பறவைகளுக்கும், விலங்குகளுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகம். ஏன்னா அவங்க பாடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ரேஷியோ வந்து சின்னது. ஸோ அவங்க உடம்புக்கு தேவைப்படக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து ஆரா அப்படின்னு சொல்றோம். ஸோ அது வந்து நல்ல வகையில கிடைக்குது அப்படின்னும்போது, அவங்களால அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்க முடியுது. அவங்களோட உடம்ப வந்து ஒரு அ நல்ல முறையில அவங்களால பயன்படுத்த முடியுது. அதையும் தாண்டி அவங்களுக்குன்னு இருக்க அந்த மூளை இருக்கு இல்லையா? அதனுடைய செயல்திறனும் வந்து நல்லா இருக்கு. ஆனா மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி சென்சஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய சென்சஸ் எல்லாம் வேலை செய்யல, மட்டுப்பட்டு போயிருக்கு. காரணம் வந்து நம்மளோட ஆரா நல்லா இல்ல அப்படின்றது. ஸோ உடல பண்படுத்தி நாம குண்டலினி ப்ராசஸ்லாம் பண்ணி பண்படுத்தி வச்சிருந்தோம்னா, ஒருத்தருக்கும் பெர்சனலா அவங்களுக்கு வந்து ஆரா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நல்லா இருக்கும். பட் எல்லாருமே நியூரலி கனெக்ட் ஆகணும் அப்படின்னா, சிப் எல்லாம் எதுவும் வச்சுக்க வேண்டாம். இந்த உலகத்தோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட கொஞ்சம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே வந்து நியூரலி கனெக்ட் ஆகி நம்ம டெலிபதி அ நம்மளால வந்து வொர்க் பண்ண முடியும். ஸோ இது எப்படி பண்றது அப்படின்றது எனர்ஜி ஆர்க்கிடெக்சர் அப்படின்ற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதீதமா நோய் வர்றதில்ல. காரணமும் இதே தான். அவங்க ஃபிட்டா இருக்காங்க. ஏன் அவங்க ஒபீஸா இல்ல. ஏன்னா அவங்களுக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பத்துது. அதே மாரி பறவைகள் எப்படி பறக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அவங்க பாடிக்கு கரெக்ட்டான ரேஷியோல இருக்கிறதுனால, அவங்களால கிளைட் ஆக முடியுது, பறக்க முடியுது. ஈகிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கோவில்ல வந்து கரெக்ட்டா அந்த கும்பாபிஷேகம் பண்ணி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு திருப்பி வரும். அப்போ வந்து அந்த ஈகிள் வந்து அங்க கிளைட் ஆகும். ஸோ அப்போ மனுஷங்க பறக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா முடியும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்கிரீஸ் பண்ணோம்னா, கிராவிட்டி குறையும். அப்போ கிராவிட்டி குறைஞ்சிச்சு அப்படின்னாலே, நாம என்ன பண்ணுவோம்? மிதக்க தான் செய்வோம். ஸோ எல்லாமே வந்து நம்மளால மாற்றி அமைக்க முடியும் இந்த இயங்கியல்ல. நன்றி. லவ் இஸ் காட்.